சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம், நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர். அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையில் இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தொழிலில் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இவருக்கு பிறந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இவருடைய வயது இப்போது வந்து 31 முடிஞ்சு 32 தொடங்க போகுது. ஸோ 32 அப்படின்னும் போது தனுசு லக்னத்திலேருந்து இவருடைய லக்னம் நகர்ந்து வந்து இப்போது மீனத்தில் சஞ்சரிக்குது. அப்போது மீனத்தோடைய அதிபதியை நம்ம எடுத்துப்போம். ஸோ மீனத்தோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகிறாரு. ஸோ 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் ஆகிற குரு பகவான் இவருக்கு 7ல் இருக்கார். ஸோ நண்பரோடு சேர்ந்து நான் வந்து தொழில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போதே ஸோ 1-10 ஆதிபத்தியம் ஆகுது குரு பகவானுடைய இது. அதனால் இவர் கண்டிப்பாக வந்து தொழில் சார்ந்த சிந்தனை, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிகம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இவருக்கு 7ஆம் பாவம் இப்போ பார்ப்போம் அப்படின்னா, 7ஆம் பாவம் அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஆகிறாரு. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4ஆம் பாவம் எடுத்துக்க போகிறோம். 4ஆம் பாவம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஸோ 4-7 ஆதிபத்தியம் ஆகுது. ஸோ 4ஆம் பாவ அதிபதி புதன் பகவான் 4லேயே இருக்கார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் நண்பர்களோடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 7ஆம் பாவம்ன்றது கன்னி லக்னம் ஆகுது. ஸோ கன்னி அதிபதி வந்து புதன் பகவான் ஆகிறாரு. புதன் பகவான் 4ல் இருக்கிறதுனால 7க்கு 4ங்கிறது 10 ஆகிடும். ஸோ இவர் நண்பர்கள் மூலம் தொழில் செய்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு பெரிய அழுத்தத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் 4ஆம் பாவம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் பாவம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணலாம். ஆனால் அது வந்து கூட்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடணும். ஏன்னா பொதுவாகவே வந்து உபய லக்னத்தில் எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க, எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா அது வந்து தொழிலுடைய அது டவுன்ஃபால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அதில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இவருக்கு நட்சத்திர புள்ளியும் அக்ஷய நட்சத்திர புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி 3ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ அதிபதி வந்து புதன் பகவான் இவருக்கு 4ல் இருக்கார். நான் கண்டிப்பாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையில் இவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அதுக்கு தொழில் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிலும் இந்த மாதிரி நிலத்திலேயோ வீடோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்னா அதில் பெரிய அனுகூலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அம்மா பேரில் பண்ணுறது அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்ததாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு எந்த விஷயத்துலையும் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் பண்ணவே கூடாது. குறிப்பாக கூட்டு தொழில் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக சொல்லணும். சரி, எப்போ நான் பண்ணலாம், இது எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவருக்கு இந்த மீன லக்னம் முடிகிற வரைக்கும் இவர் வந்து எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவருக்கு மேஷ லக்னம் மாறும்போது, அதாவது 29 ஏப்ரல் 2027 இவருக்கு மேஷ லக்னம் மாறுது. அப்போ இவருக்கு வந்து அந்த கிரகங்கள் இவருக்கு சரியாக இருக்கா, நட்சத்திர புள்ளிக்கேற்ப எல்லா பாவங்களும் இவருக்கு 4ஆம் பாவம் 7ஆம் பாவம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையை நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை, விருப்பம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே ஆய்வு செஞ்சு நமக்கு உண்டான குறை நிறைகளை நாமளே வந்து சரி செஞ்சுக்க முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற துல்லியமான விஷயத்தை இந்த ஏஎல்பி முறையில் மட்டுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நாங்கள் பரிந்துரைக்கிறது இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் இதை படிக்கணும். படித்து இது மூலயமா நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ ஒவ்வொருத்தருமே இதில் வந்து கற்றுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை முறையை நீங்கள் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக பலனடையணும். நன்றி, வணக்கம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.